இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான மசாலா பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய் போதும், 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் பேஸ்ட் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இல்லைங்கிறதுனால அரைக்கிறதுக்கு ஒன்றாவே வறுத்து அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் தனியா 1.25 ஸ்பூனு, தேங்காய் வாசத்துக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 மீடியம் சைஸ் தக்காளிக்கு 1 மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டும் சம அளவில் போட்டு நல்லா வதக்குங்க. வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். நல்லா வதங்கினதுக்கு பிறகு கோழி ஆட் பண்ணிடுங்க. நான் 1/2 கிலோ கோழி எடுத்துருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோங்கிறதுனால சும்மா 1.5 ஸ்பூன் போடுறேன் உரப்புக்கு. இதை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்தே ஒரு தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் போட்டுறீங்க. இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கவுச்சி வாட போகும். எண்ணெயிலேயே சிறந்தது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் தான். அதுலேயும் சிறந்தது எதுன்னா, நீங்கள் எண்ணெயை ஃபில்டர் பண்ணாமல் ரிஃபைண்ட் இல்லாத அன்ரிஃபைண்ட் ஆயில் எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க, அதே அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த புதினா கருவேப்பிலை பயங்கர வாசமாக இருக்கும். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது என்ன பண்ணாலும் இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கும், ஃபைனாக நமக்கு வராது. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடி ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறிட்டேன். இது அரிசி பருப்பு சாதம், சாம்பார், ரசம், சப்பாத்தி, இட்லி, இது எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்கும். சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். மசாலாலாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்காண்டி சும்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே ரெடி ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதில் நம்ம மல்லியை போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் லெமனை மேலே புழிஞ்சு விட்டுடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. இந்த சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி. இது ஒரு ஒன் பாட் ரெசிபிங்கிறதுனால உங்களுக்கு வேலையும் அதிகம் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே சட்டுன்னு செஞ்சிடலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் கூட சேர்த்து நான் ஹெல்த் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.